நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் இது, த ஓல்ட் மேன் அண்ட் த சாப்லிங். ஒரு வயசான தாத்தா ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மரக்கன்று வச்சுட்டு இருக்காரு. அந்த சீடாக அதை பார்த்துட்டு போகிற வழிபோக்கர் அந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம் ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடியை வைக்கிறீங்க, இது வளர்ந்து மரமாகி இதுலேருந்து வர காய் பழத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இதே மாதிரி சின்ன ஒரு கன்று வச்சு அது மரம் வந்து அதுலேருந்து வந்த காய் பழத்தை சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். அதனால் என்னோட அடுத்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்காக நான் அதை வைக்கிறேன் அப்படின்னாராம். இந்த ஸ்டோரி மூலியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஓகே இதை நம்ம செஞ்சால் எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு நினைப்பாங்க, இதை செஞ்சால் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும், அப்படிலாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சைலண்ட்டாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கும்பிடு. இந்த ஜென்ரேஷனில் இருக்க வேலைவாசிக்கு அவங்க லைஃப்பை பார்க்கறதே கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறோம், அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தையே பாராட்டணும். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் நிறையா செய்வேன். லைஃபே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. நீங்கள் வந்து கடவுளை நம்புறீங்களோ இல்லை இந்த யூனிவர்ஸை நம்புறீங்களோ, நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், நமக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது, நம்ம செய்கிற நல்லது கண்டிப்பாக நமக்கு திரும்ப வந்து சேரும். ரொம்ப நாளாக மைண்டில் இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்கள ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒன்றே சொல்கிறேன், கேட்பீங்களா? ஒரு வேலைக்குன்னு போயிட்டா 10,000 அட்லீஸ்ட் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க தானே. அதுலேருந்து ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா மாதம் ஆனால் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்லையோ இல்லை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பாக்ஸ்லேயே போட்டுருங்க. இதை நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறும். இதனால் ஒரு ஹியூஜான ஒரு மாற்றம் வந்து நடக்கும். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெகட்டிவிட்டிஸ் நிறைய பரப்புறதுக்கு இருக்காங்க, இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லதை பரப்புறவங்களா நம்ம இருப்போம். என்ன சொல்கிறீங்க?